الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله اتقوا الله وأطيعوه فالله تعالى يقول فهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدو والآصال صدق الله العظيم. عن أنس بن مالك رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم إنما عمار المساجد هم أهل الله رواه الحافظ. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய வல்ல ரஹ்மானின் திருப்பெயரால் இதனை ஆரம்பிக்கிறேன். அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சர்வலோக இரட்சகன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்துக்கோர் அருட்கொடியாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது அன்பு தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களது நண்பர்கள், அவர்களுடைய தோழர்கள், அவர்களை துயர்ந்தவர்கள், பின்பற்றியவர்கள், அல்லாஹு தஆலா அவனுடைய நல்லடியார்கள், அவனை விசுவாசித்து நடக்கிறவர்கள், அவனுக்கு வழிபட்டவர்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதாக. சிறப்பான இந்நன்னாளிலே ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றி செல்லும் பொருட்டு அல்லாஹ்வுடைய வீட்டில் ஒன்று சேர்ந்திருக்கின்ற இறைநேச செல்வர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் எந்த நிலைமையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமாறு, இவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு பணித்திருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்குமாறு, எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை விலக்கி வைத்திருக்கிறானோ, தடுத்து வைத்திருக்கிறானோ அவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் முதலிலே நசீஹத் எனும் உபதேசம் செய்து கொள்ளுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு இஸ்லாமிய நெஞ்சங்களே, உலகத்தில் நாம் வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நினைவோடு, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு, அல்லாஹ்வோடு தொடர்போடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மௌத்தாக வேண்டும்.
அதுதான் வெற்றிக்குரிய வாழ்க்கை. அல்லாஹுடைய சிந்தனையோடு நினைவோடு ஒரு விசுவாசி, ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் உலகத்தில் வாழ்வதற்கு மிக துணையாக உதவியாக இருப்பது அவருக்கான பள்ளிவாயலுடைய மஸ்ஜிதுடைய தொடர்பு என்பதை மறந்து விட வேண்டும். எந்த ஒரு நபர் கலிமா சொன்னவர், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர், அல்லாஹுனுடைய பள்ளிவாயிலிருந்து மஸ்ஜிதிலிருந்து தூரமாகி விலகி நடக்கிறாரோ அங்கே அவர் தொழுகைக்கு வருவதில்லை. மஸ்ஜிதுடைய எந்த அமல்களிலும் அவர் பங்கு பெற்றுக் கொள்ளுவதில்லை. மஸ்ஜிதிலிருந்து தூர விலகி நடக்கிறார் என்றால் நிச்சயமாக அவரை ஷைத்தான் ஆக்கிரமிப்பான் என்பதில் என்ன சந்தேகம் இருக்கிறது சகோதரர்? ஷைத்தான் மனித சமூகத்தின் பகிரங்கமான ஒரு விரோதி என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. இன்ன ஷைத்தான அதுவ்வுல் லக்கும் ஃபத்தஹிதுஹு அதுவா. எப்போது மனிதனை அல்லாஹ் படைத்தானோ அன்றிலிருந்தே அல்லாஹுக்கு மாறு செய்த ஷைத்தான் மனித சமுதாயத்தை அல்லாஹ்வினுடைய தொடர்பிலிருந்து தூரமாக்குவதற்கு மிகப்பெரிய முயற்சிகளை கையாண்டு கொண்டிருக்கிறான். அவன் சபதமிட்டு இருக்கிறான், இந்த மனிதனை நான் வலுகெடுத்தே தீருவேன். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே தெளிவுபடுத்துகிறார், கூட்டத்திலிருந்து விலகி ஒதுங்கி தூரமாகி தனியாக இருக்கிற ஒரு ஆடு ஆட்டு மந்தையிலிருந்து தூர விலகி தனியாக மேய்கிறது என்றால் அதை நிச்சயமாக ஓனாய் பிடித்துக்கொள்ளும், அல்லது ஏதாவது ஒரு ஐவாய் மிருகம் அதை பிடித்துக்கொள்ளும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதாரணம், மந்தையிலிருந்து விலகி ஒதுங்கி தனித்து இருக்கிற ஒரு ஆட்டை எப்படி ஓனாய் கவ்விக்கொள்கிறதோ பிடித்துக் கொள்கிறதோ அதே போல மஸ்ஜிதிலிருந்து தூரமாகி விலகி இருக்கிற ஒரு நபரை ஷைத்தான் கவ்விக்கொள்வான், பிடித்துக் கொள்வான் என்று சொன்னார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நமது ஈமானை பாதுகாக்க வேண்டுமானால், மௌத்து வரைக்கும் ஈமானோடு வாழ வேண்டுமானால், நமது அமல்களை பாதுகாக்க வேண்டுமானால், அதை மெருகூட்ட வேண்டுமானால் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் பள்ளிவாயலுடைய தொடர்பு தேவை சகோதரர். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? மஸ்ஜிதோடு எத்தனை முஸ்லிம்கள் தொடர்போடு வாழ்கிறார்கள் சகோதரிகளே. அவர்களுடைய வியாபாரத்திலே, கொடுக்கல் வாங்கலிலே, பிரயாணங்களிலே உருண்டு பிறண்டு அல்லாஹ்வுடைய பள்ளிவாயலை மறந்து விடுகிறார்கள். அதோடு தொடர்பு கிடையாது சகோதரர்களே. ஒரு ஹதீஸ்லே வருகிறது, வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித் ஹத்தா இதா ஹரஜ மின்ஹு ஹத்தா யஊத இலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு நீண்ட சஹீஹான ஹதீஸிலே நாளைய கியாமத்துடைய நாள் பயங்கரமான, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவு அமளி துமளிகள் நிறைந்த நாள் என்று நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டும் என்று. சபஅத்துன் யௌம லா தில்லு இல்லா தில்லு, நிழலே இல்லாத நாள். மஹ்ஷருடைய மைதானம் மனிதனுடைய வியர்வை மாத்திரம் ஆறாக ஓடுகிற அமளி துமளிகள் நிறைந்த அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹ், அல்லாஹ் 7 நபர்களுக்கு புகலிடம் கொடுக்கிறான், நிழல் கொடுக்கிறான், கண்ணியப்படுத்துகிறான் என்பதை நாம் அந்த ஹதீஸிலே படிக்கிறோம். அந்த 7 கூட்டத்தாரிலே ஒருவர் யார் தெரியுமா? வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மஸ்ஜித், ஒரு இஸ்லாமியன், ஒரு மூமின், அவருடைய உள்ளம் பள்ளிவாயிலோடு பின்னி பிணைந்திருந்தது. சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொல்லுவார்களே, பெருநாளைக்கு மட்டும்தான் சிலர்கள் பள்ளிவாயலுக்கு வருவார்கள், அல்லது ஜும்மாவுக்கு மட்டும்தான் சிலர் பள்ளிவாயலுக்கு வருவார்கள். 5 நேர தொழுகை சிலர் தொழுவதே இல்லை, இன்னும் சிலர் வீடுகளிலே தொழுது கொள்வார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வீடுகளிலே தொழுது கொள்வதற்கு அனுமதி நோயாளிகளுக்கு, சங்கடத்துக்குள்ளானவர்களுக்கு மாத்திரம்தான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபி தோழர், யா ரசூலல்லாஹ், நான் குருடனாக இருக்கிறேன், எனக்கு பார்வை கிடையாது, அல்லாஹ்வுடைய நபியே, என்னை மஸ்ஜிதுக்கு அழைத்து செல்லுகிற ஒரு நபர் கிடையாது, என்னுடைய கைட்டால பிடிச்சு கொடு, அதனால நான் குருடனாக இருக்கிறேன்,
மஸ்ஜிதுக்கு என்னை அழைத்து செல்லுவதற்கு யாரும் இல்லை என்பதால் நான் வீட்டிலே தொழட்டுமா என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனுமதி கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் அவரை பார்த்து, உண்மையிலே அவர் குருடராக இருக்கிறார், அவருக்கு தனியாக யாருடைய உதவியும் இல்லாமல் மஸ்ஜிதுக்கு வர முடியாது, எனவே நீ வீட்டிலே தொழுது கொள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர் சந்தோஷத்தோடு திரும்பி செல்லுகிறார். திரும்பி சென்ற அவரை நபி அவர்கள் அழைத்தார்கள். தட்டி அழைத்து கூப்பிட்டு சொன்னார்கள், தோழரே, மஸ்ஜிதுடைய அதான், பள்ளி வாயிலிலே சொல்லப்படுகிற அந்த அதான் உங்களுடைய காதுகளிலே விழுகிறதா என்று கேட்ட பொழுது, ஓ அல்லாஹ்வுடைய நபியே என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, நிச்சயமாக நீ பள்ளி வாயிலுக்கு வர வேண்டும். உன்னை கூட்டி வருவதற்கு இல்லாத யாரும் இல்லை என்றாலும் நீ எப்படியாவது நீ மஸ்ஜிதுக்கு வந்துதான் தொழ வேணும் என்று ஒரு குருடரை பார்த்து கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் எத்தனையோ நபர்கள் வீட்டுக்குள்ளே தொழுது கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் 5 நேர தொழுகையே இல்லாத முஸ்லிம்களுடைய வாழ்க்கை என்ன சகோதரர்களே? விடுமை, தரித்திரியம் வாழ்நாள் முழுக்க. எனவேதான் ஒரு மூமினுக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாத ஒரு காஃபிருக்கும் இடையிலே வித்தியாசம் தொழுகை ஒன்றுதான். அவர் இஸ்லாமிய பேர் வைத்திருக்கிறார், அவர் ஹத்னா செய்திருக்கிறார், சடங்கு சம்பிரதாயங்களை செய்கிறார் என்பதால் அவர் முஸ்லிமாக முடியாது. எனவேதான் எனக்கு தொழுகை கடமை இல்லை, இதுவெல்லாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை. நாங்கள் எல்லாம் பள்ளிக்கு வைத்து தொழுறதுக்கு 10 நிமிடம் செலவழிக்கணும், அதை கடையில் செலவழிச்சா சொலையா சம்பாதிக்கலாமே, அதை பஜாரில் செலவழிச்சா நல்லா சம்பாதிக்கலாமே என்று சொல்லி தொழுகையை அலட்சியம் செய்து தொழுகையை புறக்கணிக்கிற மனிதர் அவர் மௌத்தானால் அவரை முஸ்லிம்களுடைய மையவாடியிலே அடக்கக்கூடாது என்று இஸ்லாமிய சட்டம் சொல்லுகிறது. சகோதரர்கள், தொழுகையை புறக்கணித்தவனை, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலிருந்து தூரமாகி ஒதுங்கி விலகிறவரை, அவரை முஸ்லிம்களுடைய மையவாடியிலே அடக்கக்கூடாது என்று இஸ்லாமிய சட்டம் சொல்லுகிற நேரத்தில் தொழுகை இல்லாத, மஸ்ஜிதோடு தொடர்பு இல்லாத ஒரு ஆத்மா, ஒரு இஸ்லாமியன் எவ்வளவு கேடுகட்டவன் என்பதை சிந்தித்து பாருங்கள். அவனுடைய அபசகுணம், அவருக்குரிய அந்த முசீபத் அந்த முழு ஊரையும் தாக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் ஊரிலே 100க்கு 100 தொழுகையாளிகள் இருக்க வேண்டும். அந்த ஊரு தான் பரக்கத்துள்ள ஊரு, அந்த ஊரு தான் ரஹ்மத்துடைய ஊரு, அந்த ஊரு தான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்குரிய ஊரு. அந்த ஊருடைய பஜார் பெருசாக இருக்கலாம், அந்த ஊருடைய பஜாரிலே பஞ்சம் இல்லாமல் கடைகள் இருக்கலாம், அந்த ஊருடைய பஜாரிலே எல்லாமே இருக்கலாம், ஆனால் மஸ்ஜித் பாலாக இருக்கிறது. அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன். ஹய்ய அலஸ் ஸலா, தொழுகையின் பக்கம் ஓடி வாருங்கள், விரைந்து வாருங்கள். ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றி வியாபாரத்தில் அல்ல, பஜாரில் அல்ல, வீட்டில் அல்ல, கொடுக்கல் வாங்கல்ல அல்ல, ஃபலாஹ் என்கிற வெற்றி தொழுகையிலே இருக்கிறது. விரைந்து வாருங்கள் என்று சப்தம் கேட்டால் யார் மஸ்ஜிதை நோக்கி வருகிறாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அவருக்கு ஈமான் இருக்கிறது, அவருக்கு ஈமான் இருக்கிறது என்பதற்கு நீங்களே ஷாஹிதாக, சாட்சியாக இருங்கள் என்றார்கள். ஹதீஸிலே வருகிறது அல்லவா, இதா ரஅய்தும் ரஜுல் யஅதாதுல் மஸ்ஜித் ஃபஷஹது லஹு பில் ஈமான். நீங்கள் இதா ரஅய்தும் ரஜுல், ஒரு மனிதனை, ஒரு முஸ்லிமை நீங்கள் பார்க்கிறீர்கள், தொழுகை நேரமானால், அதானுடைய நேரமானால் அவர் மஸ்ஜிதின் பக்கம் ஓடி வருவதை நீங்கள் கண்டால் அவருக்கு ஈமான் இருக்கிறது என்று நீங்களே சாக்கி சொல்லுங்கள் என்று சமூகத்தை பார்த்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எனவேதான் நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹு தாலா நிழல் கொடுக்கிற 7 கூட்டத்தாரில் ஒருவர் தான் ரஜுலுன் கல்புஹு முஅல்லக்கும் பில் மஸ்ஜித். யாருடைய உள்ளம், எவருடைய உள்ளம் மனைவியோடு, மக்களோடு, வியாபாரத்தோடு, காதலனோடு, காதலியோடு தொடர்பாக இருக்கிறதோ நாங்கள் பார்க்கிறோம். அதே போல பள்ளி வாயிலுக்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டும் நமது உள்ளத்துக்கு. வரஜுலுன் கல்புஹு முஅல்லக்கும் பில் மஸ்ஜித், யாருடைய கல்ப், யாருடைய உள்ளம் மஸ்ஜிதோட தஅல்லுக்காக, தொடர்பாக கொழுகி இருக்கிறதோ, பள்ளிக்குள்ளே இருக்கணும் இல்லை, இஸ்லாம் சொல்லல எந்த நேரமும் பள்ளிக்குள்ளே இருண்டு. சகோதரர்களே, இஸ்லாத்தில் துறவரம் கிடையாது. ஜும்ஆவை பற்றி சொல்லுகிற அல்லாஹ், ஃபைதா நூதிய இல ஸலா ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், ஜும்ஆவுடைய நாள் கண்ணியமான நாள், நாட்களுக்கெல்லாம் தலைமையான நாள், சிறந்த நாள்.
நேர காலத்தோடு பள்ளிக்கு மஸ்ஜிதுக்கு வருபவர்களுக்கெல்லாம் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. ஒரு ஒட்டகம் குர்பான் செய்த நன்மை இருக்கிறது, ஒரு மாடு குர்பான் செய்த நன்மை இருக்கிறது, ஒரு ஆடு குர்பான் செய்த நன்மை இருக்கிறது. ஒரு ஒட்டகத்துடைய விலை என்ன இந்த காலத்தில், ஒரு மாட்டுடைய விலை என்ன? துல்ஹிஜ்ஜா மாதம் வந்துவிட்டால் நாங்கள் உதுஹையாவுக்காக பிராணிகள் தேடுகிறோம். அன்பு சகோதரர்களே, 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் ஒரு மாடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெள்ளிக்கிழமை நாள் மஸ்ஜிதுக்கு நேர காலத்தோடு வருபவர்களுக்கு ஒரு ஒட்டகம் குர்பான் செய்த நன்மை கிடைக்கும், ஒரு மாடு குர்பான் செய்த நன்மை கிடைக்கிறது, ஒரு ஆடு குர்பான் செய்த நன்மை கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் அவர்கள் பிரசங்கம் செய்வதற்காக மிம்பருக்கு ஏறிவிட்டால் ருஃபிஅத்தில் மஸாஹி, மலக்குமார்கள் ஏடுகளை சுருட்டு விடுவார்கள், பேனைகளை கீழே வைத்து விடுவார்கள். அதற்கு பிறகு வருபவர்களுக்கு அங்கே நன்மை கிடையாது சகோதரர்களே. ஆனால் ஹுத்பாவும் முடிந்து தொழுகையும் முடிந்து 2வது ரக்காத்திலே சலாம் கொடுக்க கிட்டதான் சிலர் ஓடி வருவார்கள். ஐயோ, ஜும்மாவுடைய நாள், ஜும்மா தவறிவிடக்கூடாது. இவர்களெல்லாம் வாராந்த முஸ்லீம்கள். என்ன அர்த்தம் இருக்கிறது இவர்களுடைய வாழ்க்கையிலே? தரித்திரியமும் முசீபத்தும். வெள்ளிக்கிழமை நாள் கூட நேரம் ஒதுக்கி ஜும்மாவுக்கு வர முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த முஸ்லிமுடைய உள்ளம் பள்ளி வாயலோடு கொள்கை இருக்கிறதோ அவர் தொழுது விட்டு போனாலும் அடுத்த தொழுகை நேரத்தை பார்த்துட்டு போறார். லுகருடைய தொழுகை 11:57 அசருடைய தொழுகை 3:10 என்று பாடமாக்கி கொண்டு போகிறார். அவருடைய கையிலே தொழுகையினுடைய டைம் டேபிள் இருக்கிறது. இவர்தான் உண்மையான முஸ்லிம். தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டால் அடுத்த நேரத்தை எதிர்பார்த்திருக்கிறார். பஜாரில் இருந்தாலும் அதே நிலைதான். அல்லாஹ் தஆலா புனித குர்ஆனிலே சொல்லுகிறான், ஃபீ புயூத்தின் அதினல்லாஹ் அன் துர்ஃபஅ யுذكر ஃபீஹா இஸ்முஹு யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆசால். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய பெயர் அங்கே யாருக்கும் பயப்பட தேவையில்லை. வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிவாயல் யாருக்கும் சொந்தமானது அல்ல, அது அல்லாஹ்வுக்கு என்று வக்ஃப் செய்யப்பட்டது. யாருக்கும் அங்கே சொந்தம் கொண்டாட முடியாது. என்ற அப்பா கட்டினாரே, என்ற பூட்டன் கட்டினாரே, என்ற குடும்பத்தினர்கள் தான் காணி கொடுத்தாரே. இன்று வக்ஃப் சொத்துக்களை பறித்தெடுக்கிற மாதிரி பேர பிள்ளைகள் ஒரு காலத்தில் என்ற அப்பா கொடுத்த காணி வக்ஃப் சொத்தை பறித்தெடுக்கிற ஒரு நிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய பயம் இல்லாதவர்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வக்ஃப் என்கிறதை அல்லாஹுக்கு என்று நிறுத்தி வைக்கப்பட்டது. வக்ஃப்னா நிப்பாற்று. அல்லாஹுக்கு என்று நிறுத்தி வைக்கப்பட்ட சொத்து அது கியாம நாள் வரை. எனவே அங்கே அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்திருக்கிறான் விசுவாசிகளுக்கு, மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய வீட்டிலே அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு, அல்லாஹ்வுடைய திருநாமம் உயர்த்தப்படுவதற்கு காலையிலும் மாலையிலும் யாருக்கும் அதை தடை செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரா. அந்த ஊரிலே, அந்த பள்ளிவாயல் இருக்கிற ஊரிலே சில நபர்கள் இருக்கிறார்கள். துறவிகள் அல்ல, முனிவர்கள் அல்ல, பெருத்த வியாபாரிகள், கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள் வியாபாரம் செய்கிறார்கள். ஏன் இஸ்லாத்திலே துறவரம் கிடையாது? அல்லாஹு தஆலா ஜும்மாவை பற்றி சொல்லுகிற நேரத்தில் கூட சொல்லுகிறான், ஃபைதா குலியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு, தொழுகை முடிந்து விட்டதா, உங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக பூமியிலே பறந்து விரிந்து சென்று உழைப்பு செய்து உங்களுடைய ரிஸ்க வாழ்வாதாரத்தை தேடுங்க. ஆனால் வல்லாஹு கைருர் ராஸிகீன், அதை மறந்துடுவானா? உங்களோட முயற்சியாலே அல்ல நீங்கள் ரிஸ்க் தேடுறது, வாழ்வாதாரம் தேடுறது, பணம் பொருள் தேடுறது, உணவு சாப்பாடு தேடுறது. அல்லாஹ்ட குதிரத்தை கொண்டு அல்லாஹ்தான் கைருர் ராஸிகீன். ஜும்மாவை விட்டுட்டு பஜாரில் வியாபாரம் செஞ்சா, தொழுகையை விட்டுட்டு பஜாரில் வியாபாரம் செஞ்சா, அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுகைக்கு வாங்க, தொழுது முடிஞ்சிட்டா அல்லாஹ்வுடைய பள்ளி வாயிலிருந்து வெளிக்கிளம்பி சென்று சோம்பேறியா இருக்காம அல்லாஹ்வுடைய ரிஸ்க் வாழ்வாதாரத்தை தேடுங்க. ஆனால் அல்லாஹ் தான் ரிஸ்க் தருபவர்களிலே, வாழ்வாதாரம் தருபவர்களிலே அல்லாஹ் தான் சிறந்தவன். எனவே அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தேடுங்க. வியாபாரத்திலே அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்க வேண்டும், கடையிலே அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்க வேண்டும், பஜாரிலே அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு மூமினுக்கு மஸ்ஜித் கொடுத்த பயிற்சி சகோதரர்களே. இந்த பயிற்சியை பெறுவதற்காகத்தான் பள்ளி வாயிலுடைய தொடர்பு. முனிவராக பள்ளிக்குள்ளே குந்திக் கொள்வதற்கு அல்ல, அவ்வாறு சொல்லவில்லை இஸ்லாம். பள்ளிக்குள்ளே ஈமானிய பயிற்சி எடுத்து
உங்களுடைய உலகளாவிய அலுவல்களை அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு செய்யுங்கள், அல்லாஹ்வோடு திக்ரோடு செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். எனவே அத்தகைய ஈமானிய பயிற்சியை பெறுகிற இடம்தான் பள்ளிவாயல் என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. எனவே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அந்த மஸ்ஜிதுகள் அமைந்திருக்கிற கிராமங்களிலே, ஊர்களிலே சில நபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முனிவர்கள் அல்ல, துறவிகள் அல்ல, அவர்கள் எல்லாம் ரிஜால் லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். அவங்களோட வியாபாரம், அவங்களோட கொடுக்கல் வாங்கல், அவங்களோட பிஸ்னஸ், அவங்களோட அலுவல்கள், அவங்களோட வேலை வெட்டிகள் அல்லாஹ்வுடைய திக்ருக்கு தடையாக இல்லை. அல்லாஹ்வை சிந்திப்பதற்கு, ஞாபகத்திற்கு தடையாக இல்லை நபியே. அப்படியான புனிதர்கள் மஸ்ஜிதுகளுக்கு சூழ இருக்கிறார்கள். ரிஜால் அவங்க தான் ஆம்புல, அல்லாஹ் சொல்றான், அவங்க தான் ஆண்கள், மனிதர்கள், இறைநேசர்கள். ரிஜால் லா துல்ஹிஹிம் திஜாரா வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். வியாபாரமும் கொடுக்கல் வாங்கலும் பிஸ்னஸும் அவர்களுக்கு மஸ்ஜிதுடைய தொடர்பில் இருந்து அவர்களை தடுக்காது. அல்லாஹ்வுடைய பேர் கேட்டால் வியாபாரத்தை விட்டுட்டு ஓடி போறாங்க. அவங்க தொழுகையை நிலைநாட்டுறாங்க. வ இகாமிஸ் ஸலா, அவங்க சம்பாதிக்கிற பொருளுக்கு கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுக்கறாங்க. அடுத்தவர்களுடைய உரிமையை பாதுகாக்கிறாங்க. சகோதரர்களே, வ இகாமிஸ் ஸலா, தொழுகிறாங்க. அல்லாஹ் சொல்றான், தொழுகையை நிலைநாட்டுகிறார். எத்தனையோ கோடீஸ்வரர்கள் மஸ்ஜிதை எட்டி பார்ப்பது கிடையாது. எத்தனையோ வியாபாரிகள் எங்களுக்கெல்லாம் இந்த ஏழைகளோட போய்த்து பள்ளி வாயில்ல நிற்க இல்லாது. நாங்கெல்லாம் பெருத்த பெருமை அவர்களுக்கு சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவேதான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அது மட்டுமல்ல, யஹாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். அல்லாஹ்வுடைய பள்ளி வாயல்களுடைய தொடர்போடு இருந்து ஈமானிய பயிற்சி பெற்ற அந்த நபர்கள் மறுமை நாளை பயந்து உலகத்தில் வாழுவார்கள். இதெல்லாம் போயிடா, சூரூதுராம், மறுமையாம், பாம்பு வாராம், மலையெல்லாம் பஞ்சா பறக்கிறாம், இதெல்லாம் தரையாகிறாம். இது யார்டா சொன்னது? சகோதரர்களே, இப்படி பேசுகிற நாஸ்திக முஸ்லிம்களும் இருக்கிறார். மறுமையை நம்பாதவர்கள், ஆக்ராவை நம்பாதவர்கள், மறுமையுடைய சிந்தனை இல்லாதவர்கள். இவர்கள் முஸ்லிம்களா? ஒரு இஸ்லாமியனுக்கு இருக்கிற லட்சியமே வபில் ஆஹிரத்திஹும் யூகிரூன். அவர்கள் மறுமையை முன்வைத்து வாழுவார்கள், மறுமையுடைய சிந்தனையோடு வாழுவார்கள், மறுமையோடு ஆக்ராவுடைய பயத்தோடு வாழுவார்கள். அவர்கள்தான் முஸ்லிம்கள், மூமின்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. சகோதரர்களே, இவர்கள் நாத்திகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சயின்ஸ் காலத்தில், இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் பாருங்களே, சொர்க்கமாம், நரகமாம், பாம்பு வாராம், கபருடைய வாழ்க்கையாம், இதெல்லாம் நம்பேலுமா? ஓ நம்பேலா. கண்ணை மூடுவதற்கு முன்பு கடைசி கட்டத்திலே நம்புவாய். சகோதரர்களே, உலகத்திலே நான் தான் கடவுள் என்று மார்தட்டி பேசிய எகிப்தை ஆட்சி செய்த மாமன்னன் ஃபிரௌன், அவன் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் என்றான். வஅன மினல் முஸ்லிமீன், நானும் முஸ்லிம்கள் ஒரு ஆள்தான் என்றான். நானும் ஒரு ஈமான்தாரி தான் என்றான். சகோதரர்களே, இதுபோலதான் உலகத்தில் மறுமையை மறந்து, அல்லாஹ்வை மறந்து, நாஸ்திகம் பேசிக்கொண்டு வாழுகிற ஒவ்வொரு நபர்களும் நிச்சயமாக பாடம் படிப்பார்கள் சகோதரர். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மஸ்ஜிதுடைய தொடர்பு தேவை என்பதை தான் சொல்லுகிறேன். எனவே இந்த மஸ்ஜிதுடைய செயல்பாடுகள் சடங்காக இருக்கக்கூடாது. மஸ்ஜிதுடைய செயல்பாடுகள் சிறியவரை, பெரியவரை, ஆண்களை, பெண்களை தடம் புரட்டி போடுகிற, ஈமானிய உணர்வை ஏற்படுத்துகிற ஒரு மதரசாவாக, பள்ளிக்கூடமாக அமைய வேண்டும். நபி அவர்களுடைய பள்ளி வாயல் அப்படித்தான் இருந்தது. நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால், பள்ளி வாயல் என்கிறது இஸ்லாமிய சமூகத்தின் பாராளுமன்றம். சகோதரிகளே, நபி அவர்கள் 23 வருடம் இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள். நுபுவத்துடைய ஆட்சி அது. இன்று இருக்கிற ஜனநாயகமோ அல்லது சோசலிசமோ அல்ல. நுபுவத்தின் கீழால், வஹீயினுடைய பிரகாசத்தால் இந்த உலகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் 23 வருஷம் ஆட்சி செய்தார்கள். அவர்களுடைய பாராளுமன்றம் எங்கே? ரியாதிலா இருந்தது, ஜித்தாவிலே இருந்தது. அவர்களுடைய பாராளுமன்றம் தான் மஸ்ஜிது நபவி. முஸ்லிம்களுடைய மிக முக்கியமான சமூகத்தின் அலுவலகம் தான் பள்ளிவாயல் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனால் இன்று அது சடங்காகிவிட்டது, தொழுவது மாத்திரம்தான். இன்று இஸ்லாமிய நாடுகளில் கூட பள்ளிவாசல் தொழுகையோடு மூடப்படுகிறது. அந்த அளவுக்கு சடங்காக மாறிவிட்டு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளிவாயல் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்துக்கு மஸ்ஜிதுடைய செயல்பாடுகளை
எப்படி அமைத்து காட்டினார்கள் தெரியுமா? அது ஒரு பாராளுமன்றம் போல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு அலுவலகம் போன்று, அது ஒரு நீதிமன்றமாக, அது ஒரு கல்விக்கூடமாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் படித்த, இஸ்லாமிய நாகரிகம் படித்த முஸ்லீம்கள் விளங்க வேண்டும். ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலம் கிட்டத்தட்ட 30 வருஷம். அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் நுபுவத்தின் பிரகாசம் ஆட்சி செய்ததற்கு பிறகு ஹலீஃபாவாக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லீம்களுடைய அமீராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அங்கே பாராளுமன்றம் என்று வேறொன்று இருந்ததா? மஸ்ஜிது நபவி தான் அவர்களுடைய ஆட்சியின் அலுவலமாக இருந்தது சகோதரர்களே. எனவே சொல்ல போனால் அபூபக்கராக இருக்கலாம் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமராக இருக்கலாம், உஸ்மானாக இருக்கலாம், அதற்கு பிறகு வந்த ஹலீஃபாக்களாக இருக்கலாம். அவர்கள் அரசியல் படித்தது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அல்ல, அல்லது நம்ம ரோயல் காலேஜிலே அல்ல. ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹுடைய ஆட்சி முறையை இந்த நவீன காலத்திலே கூட அறிஞர்கள் புகழுகிறார். அவரை போன்ற நீதி உள்ள ஒரு அரசர் வர முடியாது என்று சொல்லுகிறார்கள். உலகமே புகழுகிறது அண்ணாவின் ஆட்சி முறையை பார்த்து. அவர்கள் எங்கே அரசியல் படித்தார்கள்? ஆக்ஸ்போர்ட் இருந்ததா அந்த காலத்தில்? அல்லது வேறு ஏதாவது ஒரு பல்கலைக்கழகம் இருந்ததா? அல்லது இஸ்லாமிய யூனிவர்சிட்டிகள் இருந்ததா? அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இந்த சமூகத்தின் முதலாவது ஜாமியா, இந்த உம்மத்தின் முதல் பல்கலைக்கழகம் மஸ்ஜிது நபவி தான் சகோதரர்களே. நபி அவர்களுடைய பிரகாசத்தில் தான், குர்ஆனில் இருந்துதான் அவர்கள் அரசியலை படித்தார்கள், பொருளாதாரத்தை கற்றுக்கொண்டார்கள், சமூக முன்னேற்றங்களை கற்றுக்கொண்டார்கள், தலைமைத்துவ பண்புகளை கற்றுக்கொண்டார்கள். அத்தனையும் படித்தது அந்த மஸ்ஜிது நபவியில் தான் சகோதரர்களே. எனவே பள்ளிவாயில் உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும். அது ஒரு நீதிமன்றமாக, அது ஒரு பள்ளிக்கூடமாக, அது ஒரு பல்கலைக்கழகமாக, அன்பு சகோதரர்களே, மக்களை நேர்வழிப்படுத்துகிற இடமாக, மர்க்கஸாக. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உழைப்பதற்காக தஅவா அமைப்புகளை தயார் செய்கின்ற இடமாக, ஈமானிய உணர்வுகளை உற்பத்தி செய்கிற இடமாக பள்ளிவாயலை உருவாக்குவது இந்த சமூகத்தை சேர்ந்த ஒவ்வொரு முஸ்லிமுடைய பொறுப்பு. குருடன் மாதிரி கண்ணை பொத்திட்டீங்கிறல்ல, மஸ்ஜிதுடைய நிர்வாக தெரிவு வருகிறது, ஜும்மாவன்று பள்ளி நடப்பு நிர்வாகத்தினால் அறிவிக்கப்படுகிறது, மஸ்ஜிதுடைய நிர்வாக சபை தெரிவு இருக்கிறது, எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். அறவாசி பேர் எழும்பி ஓடியாச்சு. பள்ளியிட நிர்வாகமா? அது என்னத்துக்கு எங்களுக்கு, அது என்னத்துக்கு எங்களுக்கு? சகோதரிகளே, மிகப்பெரிய பொடுபோக்கும் மிகப்பெரிய பிற்போக்கும் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். பள்ளிவாயல் சிறப்பானால் தான் ஊர் சிறப்பாக இருக்கும். பள்ளிவாயலுக்குள்ளே அமல்கள் நடந்து நல்லவர்கள், உம்மாருல் மசாஜிதுகள், மஸ்ஜிதுடைய தமீருல் மசாஜித். இன்று எங்கே பள்ளி வாயல்களிலே பரிபாலனம் நடக்கிறது? சிலர் நினைத்திருக்கிறார்கள் பள்ளியுடைய பரிபாலனம் என்றால் பள்ளியை மஸ்ஜிதை பெருசா கட்டுறதோ. எங்கள்கிட்ட உருளிக்கிற பள்ளி அப்படி சகோதரர்களே, பேருக்கும் புகழுக்கும். தொழுகைக்கு ஒரு சஃப் கூட கிடையாது, அதோடு தொழுகையோடு மூடிவிடுகிறார்கள். அங்கே தமீருல் மஸ்ஜிதும் இல்லை, தலீமும் இல்லை, தஅவா பயிற்சிகளும் இல்லை, அமைப்புகளும் இல்லை, எந்த ஒன்றும் அந்த பள்ளி வாயிலுக்குள்ளே. இதையா ரசூலுல்லாஹ் இந்த சமூகத்துக்கு காட்டினார்கள். எனவேதான் பஜாரிலே குடிகாரன், பாடசாலைக்குள்ளே அங்கே எத்தனை சகோதரர்களே போதை வஸ்து ஆளான மாணவர்கள், எத்தனையோ பாடசாலைகள் அதிபர்கள் அழுகிறார்கள், ஆசிரியர்கள் அழுகிறார்கள். ஏன்? போதை வஸ்துவில் இருந்து மாணவ சமூகத்தை பாதுகாக்க முடியாது, இளைஞர்களை பாதுகாக்க முடியாது. பஜாரில் உள்ள வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்ய தெரியாது, பொய் சொல்லுவது சர்வசாதாரணமாகிவிட்டது. ஏன்? இஸ்லாம் வியாபாரம் பற்றி சொல்லலையா? இஸ்லாம் அரசியல் பற்றி சொல்லலையா? இஸ்லாம் நமது சமூகத்துக்கு பாராளுமன்றம் அனுப்பக்கூடிய நபர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லலையா? அதெல்லாம் எங்கே படிக்கிறது? பஜாரிலேயா படிக்கிறது? சகோதரர்களே, அப்படித்தான் நமது சமுதாயம் ஆகிவிட்டது சகோதரர்களே. குருட்டு சமுதாயமாக, செயலிழந்த சமுதாயமாக. ஏன்? மஸ்ஜித் அப்படித்தானே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிதை உயிரோட்டம் உள்ளதாக, மஸ்ஜிது நபவி போன்று ஆக்க வேண்டுமானால் அதை நிர்வகிக்கிறவர்கள் நல்லவர்கள், சாலிஹீன்கள், தொழுகையாளிகள், கொடை வள்ளல்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள், பற்றுள்ளவர்கள், பள்ளியோடு ஆசை உள்ளவர்கள், ஆகிராவுடைய பயம் உள்ளவர்களை கொண்டு வந்து நிர்வாகத்திலே நிறுத்துங்கள். மஸ்ஜித் நிர்வாகம் அழகாக நடக்கும் சகோதரர். எத்தனையோ மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கு அந்த ஊரில் எத்தனை ஆண்கள் இருக்கிறது
அங்கே எண்ணிக்கை தெரியாது, எத்தனை பெண்கள் இருக்கிறாரு தெரியாது, எத்தனை குடும்பங்கள் வசிக்கிறார்கள் தெரியாது, எத்தனை விதவைகள் இருக்கிறார்கள் தெரியாது, எத்தனை செல்வந்தர்கள் ஜக்காத்து கொடுக்க கடமை இருக்கிறார்கள் தெரியாது, எத்தனை ஏழைகள் இருக்கிறார் தெரியாது. இதான் நிர்வாகம். மஸ்ஜிதை பெரிதாக கட்டுவது மட்டுமல்ல, மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தின் பொறுப்பு சகோதரர்களே, அது ஒரு குட்டி ஹிலாஃபத், அது ஒரு சிறிய ஹிலாஃபத் என்பதை மறந்து விட வேண்டாம். ஊருடைய கட்டுப்பாடு மஸ்ஜிதில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஊருடைய செழிப்பு அங்கேதான் இருக்கிறது. எனவே மஸ்ஜிதை நிர்வகிக்கிறவர்கள் திறமசாலிகளாக குர்ஆன் சொல்லுகிறது, இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளி வாயலை நிர்வகிக்கிறவர்கள் எப்படி இருக்க தெரியுமா? மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை நம்பியவர்கள், நாஸ்திகம் பேசுகிறவர்கள் அல்ல, மறுமையை மறந்து வாழ்கிறவர்கள் அல்ல, மறுமையை பயப்படுகிறவர்கள். ஒரு அமானிதம் என்னுடைய தலையிலே சுமத்தாட்டப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் என்னிடத்திலே கேட்பான், இந்த நிர்வாகம் மஸ்ஜிதுடைய இந்த நிர்வாகத்தை எப்படி நீ நடத்தினாய் என்று பயந்து பயந்து அழுது அழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டு செய்கிற தலைவர்கள் அங்கே வர வேண்டுமே. மஸ்ஜிதுடைய பணி, மஸ்ஜிதுடைய நிர்வாக பணி நபிமார்களுடைய பணி. மஸ்ஜித் நபவியை முழுக்க முழுக்க கட்டியது அல்லாஹ்வுடைய நபி அவர்கள், அதை நிர்வகித்தவர்கள் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, இந்த சமூகத்துக்கு பள்ளிவாயல் எவ்வளவு முக்கியம் என்பதை எப்படி உணர்த்தினார்கள் தெரியுமா? ஹிஜ்ரத்துடைய வழியிலே, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வருகிற வழியிலே குபா என்ற இடம் இருக்கிறது. இன்றும் நாங்கள் உம்ராவுக்கு போனால், ஹஜ்ஜுக்கு போனால் குபாவை பார்க்க போகிறோம். சகோதரர்களே, மதீனாவில் இருந்து 500 கிலோமீட்டர், 450 கிலோமீட்டருக்கு அங்கால் இருக்கிற மக்கால் இருந்து ஹிஜ்ரத் செய்து நபி அவர்கள் மதீனாவை நோக்கி வந்ததற்கு பிறகு, மதீனாவுடைய மைய பகுதிக்கு போவதற்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில சஹாபாக்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில முஸ்லீம்கள் கூடுதலாக இருந்த இடம்தான் குபா என்கிற இடம். இன்றும் கூட போனால் அங்கே ரவுனுக்கும் சூழால, வட்டையேக்கு சூழால ஈச்ச மர தோட்டங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம், வீடுகள் இருக்கிறதை பார்க்கிறோம். அன்று தொட்டு இஸ்லாமிய முஸ்லிம்கள் சஹாபாக்களுடைய வீடுகள் இருந்த இடம். அந்த இடத்தை வந்தடைந்ததோடு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு ஒரு கோஆப்ரேட் சமூகக்கார தேவை, இவர்களுக்கு வியாபாரம் செய்ய பஜார் தேவை, இவர்களுக்கு நாஸ்திகம் படிப்பதற்கு பாடசாலை தேவை. அப்படியா சிந்தித்தார்கள்? சகோதரர்களை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட இந்த முஸ்லிம்களுக்கு ஈமானை கற்றுக்கொள்வதற்கு, இஸ்லாத்தை படிப்பதற்கு, ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்கு, அல்லாஹ்வை தொழுவதற்கு, அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு, நல்லவைகளை டிஸ்கஸ் பண்ணுவதற்கு, ஈமானிய உணர்வை உள்ளத்திலே கொண்டு வருவதற்கு இவர்களுக்கு ஒரு பள்ளிவாயல் தேவை என்பதை தான் உணர்ந்தார்கள். ஹிஜ்ரத்துடைய வழியிலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள் வாழுகிற பிரதேசத்திலே முதலாவது செய்த வேலை குபா பள்ளி வாயிலுக்கு அஸ்திவாரம் போட்டார். அல்லாஹ் பொருந்திக் கொண்டார், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது, நபியே முஹம்மது, இறையச்சத்தோடு அஸ்திவாரம் இடப்பட்ட பள்ளிவாயல் என்று அல்லாஹ் புகழக்கூடிய அளவு இன்றும் கூட அதனுடைய கம்பீரம் நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, மஸ்ஜிதுக்கு அஸ்திவாரம் போட்டுட்டு இதை கட்டுங்க பாப்பா, இன்னும் ஒன்று சேருங்க, இந்த இடத்துல தொழுங்க, இந்த இடத்துல முதாக்கரா செய்யுங்க, இந்த தமீர் செய்யுங்க, இங்கே நீங்கள் இஸ்லாத்தை படிங்க, ஒற்றுமையை வெளிப்படுத்துங்க, ஊருடைய வேலைகளை முன்னின்று செய்யுங்க என்று புத்திமதி சொல்லிட்டு தான் நபி அவங்க மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனாவுக்கு போன கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது செய்த வேலை என்ன? நான் அகதியாக, ரிஃப்யூஜிஸாக, முஹாஜிராக வந்திருக்கிறேன், எனக்கு மதீனாவுடைய பஜாரை காட்டுங்க, வியாபாரம் செய்யணும், கையில் ஒன்றும் இல்லை, அப்படியா சொன்னாங்க. சகோதரர்களே, எல்லாரும் ஒட்டகத்தின் கயிற்றை பிடித்து கொண்டு, கடிவாளத்தை பிடித்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரை இங்கே வாங்க, இங்கே வாங்க என்று கூப்பிடுற நேரத்தில் விட்டுருங்க வாப்பா, இந்த 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 என்னுடைய ஒட்டகம் நான் எங்கே போய் இறங்க வேண்டும் என்று அல்லாஹ்வால் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க யாரும் கடிவாளத்தை பிடித்து இழுக்க வேண்டாம், அதுவாகவே போய் நிற்கட்டும் என்றார். கடைசியிலே மதீனாவின் மையப்பகுதி, இன்றைய மஸ்ஜித் நபவி அமைந்திருக்கிற இடம், அங்கே போய் நபி அவர்கள் ஏறி இருந்த பரக்கத்தான முபாரக்கான அந்த ஒட்டகம் சுற்றுகிறது. 2-3 சுற்றுகள் சுற்றி அப்படியே ஒரு
வெற்றி நிலத்திலே படுத்துக் கொள்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் நான் இறங்கும் இடம் என்றார். இதுதான் நான் இறங்கும் இடம் என்றார். கேட்டார்கள், தோழர்களே, இந்த வெற்று பூமி யாருக்குரியது? சொன்னார்கள், மதீனத்து மக்கள். யா ரசூலல்லாஹ், 2 அனாதை பிள்ளைக்கு சொந்தமான காடு இது. அப்படியா? நான் அதற்குரிய விலை என்னென்று கேளுங்க, அதற்குரிய கிரயத்தை கொடுத்து நான் வாங்குகிறேன். இங்கேதான் முஸ்லீம்களுடைய பள்ளி வாயில் அமைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் இறங்கி அந்த இடத்திலே மஸ்ஜித் நபவியை இன்று இருக்கிற பொற்கட், அதாவது உலகத்தில் எங்குமில்லாத மாளிகை போலே அமைத்தார்கள். சகோதரிகளே, அங்கே சொன்னார்கள், தோழர்களே, இங்கேதான் மஸ்ஜித், இதுதான் நமது அலுவலகம், இதுதான் நமது பாடசாலை, இதுதான் நமது மதரசா, இதுதான் நமது நீதிமன்றம், இதுதான் நம்மவர்களை அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்ய பயிற்சி கொடுத்து அனுப்புகிற இடம். எனவே இதை நிர்மாணிக்க வேண்டும் என்று சொன்னதோடு சகோதரர்களே, ஈச்சம் குற்றிகள், நம்ம ஊர்ல தென்னங்கொட்டை மாதிரி ஈச்சம் குற்றிகளை வெட்டி கொண்டு வந்து நிறுத்தி அங்கே களிமண்ணால் சிவர் செய்து ஈச்ச ஓலைகளால் அங்கே கூரை போட்டு களிமண்ணால் கான்கிரீட் போன்று அங்கே ஏற்பாடு செய்து மஸ்ஜித் நபவி கட்டப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களை இவற்றை எல்லாம் சொல்லுவதற்கு நேரம் போதாது. எளிமையான முறையிலே கட்டப்பட்ட அந்த மஸ்ஜித் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நிர்வகித்தார்கள் தெரியுமா? அங்கிருந்துதான் நாட்டை ஆளுகிற அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி உருவானார்கள். உலகத்துக்கே குர்ஆனுடைய விளக்கம் சொல்லுகிற அறிவாளர்கள் அங்கேதான் உருவானார்கள். எனவே அப்பேற்பட்ட உயிரோட்டம் உள்ள பள்ளி வாயல்களாக நமது பள்ளி வாயல்களை உருவாக்க வேண்டுமானால் ஊரிலே இருக்கிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்கிறதை அப்படி இப்படி சாட்டுப்போக்கு சொல்லிட்டு வேலை இல்லாதவனுக்கு கையில கொடுத்துட்டு சகோதரர்களே அல்லாஹ்வுடைய பள்ளியை பாழாக்குற ஒரு வேலை அல்ல இது. மிக முக்கியமான ஒரு இடம். சொன்னார்கள், ஒரு ஹதீஸ்லே வருகிறது சகோதரர்களே, எப்படி மீன் உயிர் வாழ்வதற்கு தண்ணி தேவையோ அதே போலதான் ஒரு முஸ்லீம் ஈமானோடு வாழ்வதற்கு பள்ளி வாயலுடைய தொடர்பு தேவை. மீனை தண்ணியிலிருந்து எடுத்து வெளியே போட்டுட்டு அது செத்து போயிடும் கொஞ்ச நேரத்தில். அதே மாதிரிதான் மஸ்ஜிதுடைய தொடர்பு இல்லாமல் ஒரு முஸ்லிமுக்கு வாழ முடியாது. எனவே அந்த மஸ்ஜித் உயிரோட்டம் உள்ளதாக, பிரகாசம் உள்ளதாக, ஈமானிய உணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக, பயிற்சிகள் கொடுக்கப்படக்கூடிய இடமாக அதை ஆக்க வேண்டுமானால், நபி அவர்களுடைய பள்ளி வாயல் போல அதை உருவாக்க வேண்டுமானால் அதை நிர்வகிக்கிறவர்கள் நல்லவர்கள். குர்ஆன் சொல்லுவது போல, மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், ஈமான் உள்ளவர்கள், ஆஹிராவை நம்பியவர்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள், அமானிதத்தை காக்கிறவர்கள், சகோதரர்களே பொறுப்புள்ளவர்கள், வ இகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுகிறவர்கள், ஜகாத்து கொடுக்கிறவர்கள், ஏழைகள் அல்ல. பைத்துல் மால, வக்ஃப் சொத்துக்களை, மஸ்ஜிதினுடைய வருவாயை தண்ட சேப்புல போட்டுக் கொள்றவனை எடுத்தா அவ்வளவுதான். அல்லாஹ் சொல்றான், மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் ஜகாத்து கொடுக்கிறவர்கள், தண்ட கையால செலவழிக்கிறவர்களாக. அதே போல வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ், அது மிக முக்கியமான ஒரு நிர்வாக தெரிவு. விளையாட்டு அல்ல, அது பொடுபோக்கு அல்ல. அல்லாஹு தாலா சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய பள்ளி வாயிலை நிர்வகிக்கிற நபர்கள், அது தலைவரோ செயலாளரோ செக்ரட்டரியோ சகோதரர்களே பதவி தாங்கினர்களோ உறுப்பினர்களோ யாராக இருந்தாலும் வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிரவே யாரையும் பயப்படாதவர்களா. அல்லாஹ்வை தவிர, பேருக்கும் புகழுக்கும் அல்ல. என்ன நல்லவென்று சொல்றாங்க எல்லாரும், பேருக்கும் புகழுக்கும் அல்ல, அல்லாஹ்வை அன்றி அல்லாஹ்வுக்கு வேற யாருக்கும் பயம் இல்லாமல், எந்த சண்டியனுக்கும் எந்த போலீஸ்காரனுக்கும் எந்த 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 சகோதரர்களே ஊரில் இருக்கிற ஜாம்பவானுக்கும் பயப்படுகிறவர்கள் அல்ல, அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் நிர்வாகத்துக்கு தெரிவு செய்யப்பட வேண்டும். அவர்கள் மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை அழகாக்க செய்வார்கள். அங்கே நல்ல மக்கள் பள்ளிக்குள்ளே உருவாகுவார்கள், ஈமானிய உணர்வுள்ளவர்கள் உருவாகுவார்கள். அதில் மஸ்ஜிதுடைய நிர்வாகம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணிகள், அவற்றை சொல்லுவதற்கு இங்கே நேரம் போதாது. முதலாவது மஸ்ஜிதை கட்டுவது, அதை முலாம் பூசுவது, அதை வர்ணம் தீட்டுவது, அதனுடைய குறைபாடுகள் இல்லாமல், அதுவும் பரிபாலனம் தான், அதையும் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த ஊருக்குள்ளே ஈமானிய உணர்வுள்ள ஆண்களையும் பெண்களையும் உருவாக்க வேண்டும். போதை வஸ்து பரவுகிற இந்த காலத்திலே
அரசாங்கம் கூட என்ன உமருடைய அரசாங்கமா? அரசாங்கம் கூட போதை வஸ்துவை ஒழிக்க வேண்டும் என்று பாடுபடுகிற நேரத்தில் எத்தனையோ பள்ளி நிர்வாகிகள் தேவையா இவனுக்கு? நாங்களும் கூட அவங்களோட சேர்ந்து கொள்ளணுமே. போதை வஸ்து தானே இந்த சமுதாயத்தை பாழாக்கி இருக்கிறது. அபின் கஞ்சா பீடி சுருட்டில் இருந்து பழகிய இன்றைய சமூகம் ஹெரோயின் ஐஸ். சிலருக்கு வட்டிலா பந்துன்ற மாதிரி வியாபாரம் செஞ்சு 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 பெரிய வீடு பெரிய கடை. போதை வஸ்து வியாபாரிகள் நிறைய இஸ்லாமிய கிராமங்களில். அன்பு சகோதரர்களே, பஜாரில் கடையில் இருக்கிறவனுக்கு கொடுக்கல் வாங்கல் செய்ய தெரியாது. குர்ஆன்ல இருக்கிற பெரிய ஆயத்து தொழுகையை பற்றி அல்ல, குர்ஆன்ல இருக்கிற பெரிய ஆயத்து ஹஜ்ஜ பற்றி அல்ல. அத்வலு ஆயா குர்ஆன்ல இருக்கிற மிகப்பெரிய வசனம் கொடுக்கல் வாங்கல் செய்வது எப்படி என்பதை பற்றி, கடன் எடுக்கிறது எப்படி, கடன் கொடுக்கிறது எப்படி என்பதை பற்றி. இன்றைக்கு எத்தனையோ பேங்க் மேனேஜரே பயப்படுறாங்க முஸ்லீம்களுடைய செக் எடுக்கிறதுக்கு, எல்லாம் ரிட்டன் செக். அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை, நேர்மை இல்லை. இவற்றுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்க வேண்டிய இடம்தான் பயிற்சி மன்றம் தான் பள்ளி வாயல். எனவே இவற்றை செய்கிற நிர்வாகம், அந்த நிர்வாகம் அவர்கள் இவற்றிலிருந்து விலகி அவர்கள் இந்த பண்புள்ளவர்களாக, குர்ஆன் சொல்லுகிற பண்புள்ளவர்களாக இருந்தால் அங்கே குர்ஆன் மதரசா நல்லா நடக்கும். கவலை சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் கண்ணீர் வடிக்கணும். இந்த வருஷம் ஓலவல் எழுதின இலங்கையில் ஓலவல் எழுதின பாடசாலைகளில் இஸ்லாம் பாடத்தில் அதிகமான மாணவர்கள் ஃபெயில். சயின்ஸ்லையே, கம்ப்யூட்டர்லையே, விஞ்ஞானத்தில், கணிதத்தில், மேத்ஸில் இஸ்லாம் பாடத்தில் டபிள்யூ. எங்கே இஸ்லாம்? குர்ஆன் மதரசாக்கள் ஒழுங்கா நடக்குதில்லை. நிர்வாகம் பார்க்கணும். இமாம்கள் நல்ல பயிற்றுவிக்கப்பட்ட காரிமார்கள் இமாம்கள் இருக்கிறார்கள். மஸ்ஜிதுடைய மிகப்பெரிய பொறுப்பு பள்ளி வாயல்களிலே திறமையுள்ள நல்ல மதரசாக்களில் நல்ல முறையில் பட்டம் பெற்று திறமையான உலமாக்களை கொண்டு வந்து பள்ளிகளிலே நிறுத்த வேண்டும். அவர்களுக்கு நல்ல ஊதியம் கொடுக்க வேண்டும். இன்று இமாம்களுக்கு கொடுக்கிற சம்பளமே பிச்சைக்கார சம்பளம். அவர் எங்க மதரசாவை பார்ப்பாரு, அவர் எங்க பள்ளிவாசலை பார்ப்பாரு. கொடுக்கிற 30,000 ரூபா அவருக்கே போதாது. சகோதரர்களே, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றார்கள், பள்ளி வாயல் என்கிறது விளையாட்டு அல்ல. பள்ளி வாயல் என்கிறது இந்த சமூகத்தின் பல்கலைக்கழகம். அதாவது பள்ளி வாயல்கள் இமாம்களுடைய இருப்பிடம், சமூகம் ஒன்று சேருகிற இடம். எனவே இமாம்களை இருப்பிடம், இமாம்கள் நல்ல திறமையான ஆலிம்கள், நல்ல திறமையான குவாலிஃபைடான உலமாக்களை கொண்டு வந்து அவருக்கு தகுதியான சம்பளங்கள் கொடுத்து சிறார்களுடைய குர்ஆன் மதரசா, சிறார்களுடைய ஒழுக்கம், சிறார்களுடைய ஆண்கள் பெண்களுடைய விடயம் இவைகளெல்லாம் கவனிக்கப்பட வேண்டும் அந்த நிர்வாகத்தால். அது மட்டுமல்ல, அந்த நிர்வாகிகளுக்கு தெரிஞ்சிருக்கணும் எத்தனை பேர் தொழுகிறாங்க எங்கட ஊரில். தொழாதவர்களுக்கு என்ன செய்யணும்? பள்ளியை பெருசாக கட்டி போட்டு தொழுகைக்கு ஆள் இல்லையே, அந்த வேலையை செய்யற இல்லையா? அந்த வேலையை செய்கிறது தான் பள்ளி நிர்வாகம் என்கிறது. அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்களே, எத்தனை பேர் தொழாமல் இருக்கிறாங்க. நிர்வாகத்தால் அவங்கள சந்திக்கணும், அவங்கள கூட்டணும், உலமாக்களை கொண்டு வந்து அவர்களுக்கு நல்ல மோட்டிவேஷன் நிகழ்ச்சிகள் செய்யணும். அன்பு சகோதரர்களே, அது மட்டுமல்ல, ஜகாத்து கொடுக்க வேண்டிய செல்வந்தர் ஜகாத் இன்னைக்கு சரியா நிறைவேற்றப்படுவது இல்லை நம்ம ஊர்களில். அதனால தான் பிச்சைக்காரன் எல்லாம் கூடிட்டாங்க. சகோதரர்களே, ஜகாத்து கொடுக்கக்கூடிய செல்வந்தர்கள், தகுதியான செல்வந்தர்கள் யார்? பள்ளி வாயலால் பட்டியல் போட்டு அவர்களிடத்திலே அங்கே மஸ்ஜித் வாரியாக அங்கே ஒரு கூட்டம் அங்கே உருவாக்கப்பட்டு அவர்களிடத்தில் போய் ஜகாத் வசூல் செய்யணும். ஜகாத்தை வசூல் செஞ்சு எத்தனை இந்த ஊரில் எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க. ஜகாத் கொடுக்க வேண்டிய செல்வந்தர்கள் யார்? ஜகாத் எடுக்க வேண்டிய ஏழைகள் யார்? நிர்வாகத்துக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த நிர்வாகம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஜகாத் பணத்தை கூட்டாக அந்த ஊரிலே சேர்த்து அந்த ஊரிலே இருக்கிற ஏழைகளுடைய கடன் தீரக்கூடிய முறையிலே அடுத்த வருடம் அவரும் ஜகாத்து கொடுக்கக்கூடிய முறையிலே அவர்களை உருவாக்குற திட்டங்களை உருவாக்க வேண்டும். அப்படித்தான் நபி அவர்கள் மஸ்ஜித் நிர்வாகம் செய்தார்கள். ஹலீஃபாக்கள் அப்படித்தான் நடந்து கொண்டார்கள். இஸ்லாம் சொல்லுகிற ஜகாத்துடைய திட்டம் அது ஏழ்மை ஒழிப்பு திட்டம், அது பரக்கத்தான சமூகத்திலே செல்வம் பரத்தப்படுகிற ஒரு திட்டம், அது அல்லாஹ்வுடைய திட்டம். சமுர்த்தி அது இது மாதிரி அல்ல.
அன்பு சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுடைய இந்த விடயங்களை நிறைவேற்றுகிற பள்ளி வாயல்கள் மிக சிறந்த பள்ளி வாயல்களா. எனவே சகோதரர்களே, கடைசியாக ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். மஸ்ஜித் நிர்வாகத்திலே அதாவது உற்சாகத்தோடு அல்லாஹ்வுடைய பள்ளி வாயல் இது பாழாகக்கூடாது. அல்லாஹ்வுடைய பள்ளி வாயலுக்கு நல்ல நிர்வாகிகளை நாங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற ஆசையோடு நிர்வாக தெரிவிலே பங்கு பெற்றி நிர்வாக தெரிவின் போது திறமையானவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுவது போல ஈமானோடு தக்வாவோடு தொழுகையோடு இருப்பதோடு அவர்கள் நல்ல நாலேஜ் உள்ளவர்களாக நல்ல திறமசாலிகள். சொல்ல போனால் சகோதரர்களே, ஓய்வு பெற்ற எத்தனையோ அதிகாரிகள் இருக்கிறார்கள். பாடசாலையில் இருந்து ஓய்வு பெற்ற அதிபர்கள், ஆசிரியர்கள், அதே போல வேற மிகப்பெரிய வியாபார ஸ்தலங்கள் இருந்து ஓய்வு பெற்றவர்கள், அரசாங்க நல்ல வேலைகளிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் இருப்பார்கள். அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினால் அவர்களுக்கு நல்ல திட்டங்கள் இருக்கும், நல்ல அவர்களுக்கு பரந்த ஒரு திறமை இருக்கும். எனவே அவர்களோடு இப்படிப்பட்ட நல்ல திறமசாலிகளை நிர்வாகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நல்ல கல்விமான்களை நிர்வாகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதே போன்று வாலிபர்களும் அங்கே உள்ளடக்கப்பட வேண்டும். நல்ல சமூக பற்றுள்ளவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தை ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு தெரிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் பள்ளியை பெரிதாக கட்டுவது மட்டுமல்ல, அந்த ஊரே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாரது அந்த நிர்வாகம் தான். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வாகம் செய்கிற நிர்வாகிகள் இன்னமா உமாருல் மசாஜித் பள்ளி வாயலை தெண்டிப்போடு தேவையோடு உற்சாகத்தோடு, இது ஊருடைய பாராளுமன்றம், இது ஊருடைய நமது ஊருடைய ஒரு காரியாலயம் என்று கண் வைத்து சகோதரர்களே மனசு வைத்து யாரெல்லாம் பள்ளியை பரிபாலனம் செய்கிறார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்லுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பம், அவர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பம். சகோதரர்களே, எனவே மஸ்ஜிதுக்காக தன்னை தியாகம் செய்கிறவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. எனவே தகுதி வாய்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் வருகின்ற பொழுது எனக்கெல்லாம் அப்பா, நான் இப்போ ஓய்வு பெறுற காலம், நான் இப்போ சத்தம் இல்லாமல் ஒதுங்கி இருக்கிற காலம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கவும் கூடாது. தகுதியுள்ளவர்களை பொதுமக்கள் கண்டுபிடித்து அவர்களை இந்த பொறுப்பை சுமத்துகிற நேரத்தில் அல்லாஹ்வை பயந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், வதஹிர் பைத்திய லித்தாயிஃபீன் வல் காயிஃபீன் வர்ருக்கஇஸ் சுஜூத். இப்ராஹிமே இஸ்மாயிலே இந்த கஅபாவை, இந்த முதல் பள்ளிவாயல் உலகத்தில் கஅபா, இந்த கஅபாவை கூட்டுங்க, சுத்தம் பண்ணுங்க, மனமாக வைங்க, அழகாக வைங்க. இங்க ருக்கு செய்கிறவங்க, சுஜூது செய்கிறவங்க, இதை தவாஃப் செய்கிறவங்களுக்கு நல்லா வந்துட்டு போறதுக்கு நல்லா வைங்க என்று அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறாரே. எனவேதான் மஸ்ஜிதை நிர்வாகம் செய்வது நபிமார்களுடைய பணி சகோதரர்களே. எனவே அந்த பணி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகிற, அல்லாஹுக்கு மிக பொருத்தமான ஒரு சேவை. அதை அழகான நல்ல நிர்வாகிகளை கொண்டு வந்து மஸ்ஜிதை உயிரோட்டம் உள்ளதாக ஆக்கி அந்த ஊரை செழிப்படைய செய்வது ஒவ்வொரு மஸ்ஜிது, அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பொறுப்பு என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஊரிலே இந்த மஸ்ஜிதிலே நிர்வாக தெரிவு நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்பொழுதே சிந்தியுங்கள், இந்த ஊருக்கு தலைவராக யாரை புறக்கி எடுப்போம், இந்த நிர்வாகத்தை யாருடைய கையில் கொடுப்போம். கல்லனுடைய கையில், தில்லு முள்ளு செய்கிறவண்ட கையில், தொழுகை இல்லாதவண்ட கையில், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாதவண்ட கையில், இஸ்லாம் தெரியாதவண்ட கையில் கொடுத்தா பள்ளி வாயில தொழுதுட்டு மூடிடுவாங்க. அங்கே சிவர்களும் தரையும் தான் அழகாகுமே ஒழிய அங்கே ஊரில் நல்ல வியாபாரிகள் இருக்க மாட்டாங்க, நல்ல மாணவர்கள் இருக்க மாட்டாங்க. போதை வஸ்து வியாபாரம் கூடிக்கொண்டே இருக்கும், ஜினா கூடிக்கொண்டே இருக்கும், களவும் பொய்யும் இஸ்லாத்துக்கு மாற்றமான காரியங்கள் கூடிக்கொண்டே இருக்கும். கட்டுப்பாடு இல்லாத ஒரு சமுதாயமாக அந்த ஊர் ஆகிவிடும். அந்த நிலைமைக்கு நாம் ஆறாக கூடாது. மஸ்ஜிதுடைய நிர்வாகம் அது அல்லாஹ் சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நல்லவர்களை கொண்டு வந்து நிறுத்துங்கள், இதை திட்டமிடுங்கள், சிந்தியுங்கள், அதற்காக ஒன்று சேருங்கள், அதற்காக உற்சாகமாக வாக்களியுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்முடைய மஸ்ஜிதுகளை
நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த பள்ளி வாயல்கள் போல உயிரோட்டம் உள்ளதான பள்ளி வாயல்களாக யா அல்லாஹ் எங்களுடைய உன்னுடைய வீடுகளை ஆக்குவாயா, உன்னுடைய வீடுகளை உயிரோட்டம் உள்ளதாக ஆக்குவாயா. யா அல்லாஹ் ஊரையே ஒரு லைட் ஹவுஸ் போல ஊரையே வெளிச்ச வீடாக மாற்றுகிற பள்ளி வாயல்களாக எங்களுடைய பள்ளி வாயல்களை ஆக்குவாயா. அதை நிர்வகிக்கிற நல்லவர்களை, உன்னை பயந்தவர்களை கொண்டு வந்து நிறுத்துவாயா. யா அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அனாச்சாரங்கள் இருந்து பாதுகாப்பாயாக, அழிவுகள் இருந்து பாதுகாப்பாயாக, பாவச் செயல்கள் இருந்து பாதுகாப்பாயாக. எங்களை பொருந்திக் கொள்வாயா, எங்களை வழிநடத்தாட்டுவாயாக, எங்களுடைய உள்ளத்தை ஈமானை கொண்டு பிரகாசமாக்குவாயாக, சொர்க்கவாதிகளாக ஆக்குவாயாக, நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்த